ஹாய் ஹால் வெல்கம் டு சாம்சங். எங்கள் ஏரியாவில் எவ்ரி மந்த் 9ஆம் தேதி சந்தை கடை போடுவாங்க. நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்ருக்கேன் இந்த சந்தை கடையை ஷூட் பண்ணி ஃபுல்லாக அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ டைம் கரெக்டாக 4:30 ஆகுது. என் பொண்ணை ஸ்கூலில் வேன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக சந்தை கடை ஃபுல்லாக ஷூட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பார்க்கலாம் சந்தை கடையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு. சந்தை கடை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பசங்க ரொம்ப என்ஜாயபுளாக சுற்றி பார்ப்பாங்க. ஸோ நீங்களும் அதை பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கடையாக என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தோன்னா ஃப்ரிட்ஜ் கவர், வாஷிங் மிஷின் கவர் அதெல்லாம் இருக்குது. இங்கே இன்னும் இந்த கடை இன்னும் திறக்கல. இது திறந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே ஃபுல்லாக வந்து டைனிங் செட்டு, கட்லரிஸு, எல்லா கண்ணாடி டீ கப்ஸு, காஃபி கப்ஸு, ஜூஸ் கப்ஸு எல்லாமே இருக்கும் அந்த கடையில். அப்படி பார்த்தோன்னா இந்த ஜாடி இதெல்லாம் இங்கே நிறைய கிடைக்கும். நாளைக்கு தீபம்ன்றதுனால எங்கே பார்த்தாலும் அகல் விளக்கு டிசைனாக இருக்குது. கிளாஸில், மண்ணில்னு எல்லா டிசைன்லேயும் இருக்குது. இங்கே வந்து டோர் மேட்டு, பெட்ஷீட்டு, பில்லோ கவர். இந்த ஒரு கடை மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் சைஸஸ் வந்து ரொம்ப வெரைட்டி ஆஃப் சைஸஸ் இருக்கும். எந்த சைஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வண்டியெல்லாம் போயிட்டு இருக்குல்ல, இது ஒரு 6:30, 7 போல் ஆச்சுன்னா ஃபுல்லாக ரோடை பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஃபுல் ஃப்ளட்ஜாக கடை ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். அண்டு சேல்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கோம். அண்ட் நிறைய கூட்டம் வந்துடும். இந்த மாதிரி என்னால் ஷூட் கூட பண்ண முடியாது. அதனால தான் நான் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தோன்னா இங்கே ஃபுல்லாக வந்து டாய்ஸ் ஷாப்பு. என் பையன் பாருங்கள் அப்படியே பிரேக் போட்டு வரான். வாட்ச்சு, கூலிங் கிளாஸு, இந்த சின்ன பசங்களுக்கு தேவையான நிறைய இருக்கும் இங்கே. அண்ட் சாப்பிட்றது எங்கே பார்த்தாலும் சாப்பிட்ற அந்த ஸ்நாக்ஸ் ஸ்டால் நிறைய இருக்கும். ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்லி கட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் செல் பண்ணிகிட்ருப்பாங்க. நல்லாயிருக்கும். உடனே சேல் ஆகிறதுனால அது வந்து தூசி ஆகும், ஹைஜீனிக் இல்லைன்னு நினைக்கவே வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி தருவாங்க. நல்லா இருக்குது. நாங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரோம். அண்ட் கோல்டு கூட அஃபெக்ட் பண்ணுறதுல நல்லா இருக்குது. இந்த இரும்பு பாத்திரம்லாம் இங்கே இந்த கடையில் கிடைக்கும். நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக்கெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு பணியாரம் சட்டி, ஆப்பச்சட்டின்னு எல்லாமே இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாங் லாஸ்டிங்காக இருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லது. கிச்சன் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இங்கே கிடைக்கிறோம். மிளகா, தனியா எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உடனே கல் பொறுக்கணுன்னு கூட ஒன்றும் இல்லை. நல்லா காஞ்சி நல்லாயிருக்கும். உடனே மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எவ்ரி மந்த் கடை போடுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த வரைக்கும் வாங்கிக்கிட்டு ஒரு 3 months 6 months யூஸ் பண்ணிவிட்டு கூட திருப்பி சந்தை கடையிலே வாங்கிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாமே இருக்கும். நிறைய குவான்டிட்டியும் வாங்கலாம். இல்லாட்டி எல்லாமே 10 ரூபா பேக் பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் வாங்கலாம். கொண்டக்கடலையிலேருந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் கடலை, ராஜ்மா எல்லாமே இந்த மாதிரி 10 ரூபாயில் பேக் பண்ணிடுறோம். அண்ட் சீசனல் வேர் பார்த்தோன்னா வெரைட்டிஸில் கிடைக்கும். இந்த குல்லாலே பார்த்தோன்னா மங்கி குல்லா இருக்குது, மஃப்ளர் மாதிரி இருக்குது. அண்ட் இப்போல்லாம் வந்து அனிமல் ஃபேஸ் வந்து குல்லாலாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமும் கிடைக்கும். அண்டு எல்லா சைஸ்லேயும் கிடைக்கும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் சீசன் வேர்லாம் நான் இங்கேயே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கடையில் பாருங்கள், சப்பாத்தி கல், உருட்டுற கல்லே வந்து எவ்வளோ வெரைட்டியில் இருக்குது. கரண்டி பாருங்கள், மத்து எல்லாமே அந்த கடையில் ரொம்ப வெரைட்டியாக இருக்கும். அண்ட் வத்தல் பார்த்தோன்னா இது எல்லாமே 10 ரூபா தாங்க. வத்தல், கடலை அந்த கடையில் எல்லாமே இருக்கும். இந்த ஆழாக்கில் அளந்து தராங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து சிகப்பு அவல், வெள்ளை அவல், கொண்டக்கடலை, உடச்ச கடலை, அந்த முழு உடச்ச கடலை, கார்ன் சிப்ஸு, அப்புறம் இந்த ராகியில் சேமியா, அது வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். ஸ்நாக்ஸுக்கெல்லாம் இந்த அவலை வந்து பால் தெளிச்சிட்டு சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி இதுவும் ஆவியில் கட்டி, இந்த சேமியா இருக்குல்ல கருப்பு கலரில் ராகி சேமியா, இதுவும் ஆவி கட்டி நம்ம ஸ்வீட் போட்டு பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்தி. அண்ட் இதில் எந்த கெமிக்கல்ஸும் மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து எவ்ரி மந்த் இதை வாங்கி ரெகுலராக ஆக்கிடலாம் பசங்களோட டிஃபனில். இது வந்து பிஸ்கெட்ஸு நல்லாயிருக்கும். இந்த பிஸ்கெட்ஸ் கூட இந்த வீட்டுக்கு தேவையான இந்த பிளாஸ்டிக் திங்ஸ் இதெல்லாம் ஸ்க்ரப்பு, முறம், மக்கு இப்படி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா லைனாக ஸ்டால் போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம தலைவாடுற சீப்லேருந்து பசங்க டாய்ஸு, ட்ரெஸ்ஸு, ஆக்சசரிஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு என்னென்ன வேணும், அருணாக்கொடி, ரிப்பனு, சாக்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். நாங்களும் எங்கள் பையனுக்கு செப்பல் வாங்கியிருக்கேன், பொண்ணுக்கும் செப்பல் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எவ்ரி மந்த் நாங்கள் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி சந்தை வரும்போது நீங்கள் வெளியில் ஷாப்பிங்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சந்தை கடையில் வாங்குங்க. அந்த சேல்ஸ் பீப்புளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.